Nice one, Susa. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணாங்களோ அவங்க கூட நம்ம ஆடணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் அப்படி. சூசா போடுறது டேஞ்சர் இல்லை. இல்லை ஆல்ரெடி அங்கே 3 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல போட டேஞ்சர் தான். அந்த பால்லாம் கொஞ்சம் மேலே வச்சிடணும். சஃபி சஃபி நீ ரெடினா கீப்பர் மாத்திக்கோடா. அவன் ஆடி அங்கேயே பிடிங்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆமா நம்மளே பேட்ச் போட்டுக்கிறோம். பேட்ச் முடிச்சிருவாங்க போல. கிறிஸ் ரெடி ஆயிக்கோங்க. அடுத்த மேட்ச் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 2 பேர் வேணுமா? தஸ்தா எந்தெந்த பொசிஷன் கால் இருக்கும், எந்த பொசிஷன் கால் இல்லைன்னு பாருங்களேன். டிஃபென்ஸ் 3 பேர் இருக்கும். அப்புறம் சரி, அப்போ வந்து நமக்கு ஒரு மிட்டு தேவை, ஒரு அட்டாக்கர் தேவை. ஓகே, ஒரு 2 மிட்டு தான் தேவையில்ல. மிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஆள் எடுத்துக்கலாம். நம்ம சஃபி மாத்திக்கோ. சஃபி they'll be very fast. நம்ம ஓட்டுனா வச்சுக்கோ டக்குன்னு டயர்ட் ஆயிரும். so we need to slow the game. மேல பால் ஏறிச்சுனா டிஃபென்ஸ் அப்படியே ஏறிடணும். தஸ்தா பா சம ஷாட். மட்டும் பண்ணாம அப்படியே ஷேப்போட மேல ஏறுங்க. ஷேப்போட கமிட் ஆனா தான் பிரச்சனை. நம்ம கமிட் ஆனா அவங்க லெவலுக்கு ஏற டக்குன்னு ஓடிடுவாங்க. பார்ல ராகுல் கவர் பண்ற லெஃப்ட் சைடு பாருங்க. தாய் பாருங்க. தாய் பாருங்க. டேய் ஏண்டா பிரிஞ்சி போடா. கோச் யாரா ஸ்டட் போட்டிருக்கீங்க? ஸ்டட் போட்டிருக்கவங்களாம் அந்த மேட் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துருவீங்க. ஸ்டட் போட்டவங்க இந்த இது போட்டவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸ்டட் போட்டவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இதில். ஆமாம், அது கிரிக்கெட்டுக்காக வச்சுருக்கனால அது ஹார்டாக இருக்கும். அது டக்குன்னு வலிக்கிடும் உங்களுக்கு.
ஸோ என்ன பண்ணாலும் ரெண்டுத்துக்கும் எதனால புக்கிங் ஆகி அவங்க மணி வரும் தான் பார்க்குறாங்க இல்லையே, பீப்புள் இன்ஜுரி ஆகன்றதை பார்க்குறதே இல்லை. பாய் எல்லோ ஒன்னா, ஐ திங்க் வில் ப்ளே வித் எல்லோ தான் நினைக்கிறேன். இல்லை ரெட்டு தான், எல்லோ ரெட்டு தான் ஒன்னா, 1-1 இல்லை. ஆமாம் 1-1. ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்குமே தான் ஆடி ஆகணும். ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இன்னைக்கு. சஃபி எங்கள் டீம் கூட ஸ்லைடு போட்டு விட்றாதரா, எங்கள் டீம் கூட ஸ்லைடு போட்டுறாது. இந்த வாரம் டோர்னமெண்ட் இருக்கு, ஏதாவது போட்டு வச்சிடாத. அந்த 30s மேட்சா உங்க கூட வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் கேட்கறான், நான் வரமாட்டேன்ட்டேன். வந்து சரி பாருங்க, திஸ் இஸ் வே டு ஸ்லோ த கேம். பாத்தீங்களா, டக்குன்னு பால இங்கே போட்டான், கேம் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. ஆமாம் சஃபி உட்காந்துக்கோ சஃபி, எல்லாத்துலேயும் வர. ஆமாம்மா, அவன் தான் இங்கே மெயின் கோல் கீப்பர். சதீஷ் வந்துட்டாரு. நீட் 1 more மிட் தான். ஓகே அனிகித் ஸ்ட்ரைக்கர், அனிகித்தும் கிறிஸ் ஸ்ட்ரைக்கர். சூசா கையில் எடுத்து ஆடு, கரெக்டா போடுறா சூசா. ஷாட் ஜெயின் காலேஜ் கிரவுண்டுக்கு. ஆமாம் இல்லை இதுக்கு மினிமம் ஆஃப் மேலே வரும் நினைக்கிறேன். இல்லை அது 4 கிரவுண்ட் இல்லை, 4 கிரவுண்ட் இருக்குங்க. 4 கிரவுண்ட் இருக்குது, 4 சைடு 4 கிரவுண்ட்லேயும் போஸ்ட் இருக்குது. ஆமாம்மா, நான் சும்மா கம்பைண்டாக எடுத்தேன். அன்றைக்கி மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு, உள்ளே போக முடியல. ஆமாம், அதோட கண்டிப்பாக வந்து ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும், 10 feet அவ்வளோதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போஸ்ட் கொஞ்சம் பெருசு, விவா போஸ்டில் தான் இருக்கும். இந்த போஸ்டில் கொஞ்சம் பெருசு. ஏன்னா வராரு ஈஸி. பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா ஸ்கிட் ஆயிடுச்சு அவனுக்கு. என்னது கிறிஸ், இவங்க ரெகுலராக இங்கே தான் கிறிஸ் ஆடுறாங்க. ராப்டர்ஸ் ரெகுலராக இங்கே தான் ஆடுறாங்க. வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே 3 நாளாக ஏர்ஃப்ளாக புக் பண்ணியாச்சு. ரெகுலராக ஆடுவோம் இங்கே. இங்கே தான் ரெகுலராக ஆடுவேன். இப்போ இங்கே இப்போ மேட்ச்னால இங்கே வரதே இல்லை. லாஸ்ட் மினிட் லாஸ்ட் அவுட். வாங்க சதீஷ், வாங்க சதீஷ் சீக்கிரம் தயவு செஞ்சு. இது ஆடவே ஆரம்பிக்கல, உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். நீங்கள் வராமல் விளாட மாட்டேன் சொல்லிட்டோம். This will at least help out. அவ்வளோதானே இல்லையே.
நம்ம டக்குன்னு தாண்டி லாஸ்ட் அவுட் சதீஷ் ரெடியா? Guys, game up guys. Last play. ரெகுலர் ஆடுறவங்க பாருங்க, அங்க ஸ்லோவா தான் ஆடுவாங்க.